ஐடியில் ஜாப் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு லாங்குவேஜ் வந்து லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் லாங்குவேஜ் லேர்ன் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது எந்த லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு பெஸ்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க சில பேர் எந்த லாங்குவேஜ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அப்படின்னா டேரெக்டாக போயிட்டு ஒரு கோச்சிங் சென்டரில் எந்த லாங்குவேஜ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டே கேட்பீங்க. இதில் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஒரு பெஸ்ட்டான லாங்குவேஜை அந்த கோச்சிங் சென்டர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சில இடங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு எந்த இடத்துல ஸ்லாட்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது அந்த இடத்த பார்த்து உங்களை அந்த கோர்ஸ் எடுத்துக்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கேட்டு ஒரு டெசிஷனுக்கு வராமல் உங்களுக்கு ஏற்ற ஒரு பெஸ்ட்டான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தான் உங்களுக்காக ரிசர்ச் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு டாப் 6 லாங்குவேஜஸ் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த 6 லாங்குவேஜஸில் எந்த லாங்குவேஜ் பெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு கம்பேரிசன் ரிசர்ச் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு எது பெஸ்ட்டான லாங்குவேஜ், எது வந்து ஒரு டிமாண்ட் இருக்கக்கூடிய லாங்குவேஜ் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோட எண்டில் அடிஷனல் சில டிப்ஸும் தர போகிறேன். நீங்கள் உங்களுக்கான லாங்குவேஜை சூஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அடிஷனலாக கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஸோ திஸ் இஸ் abin, I'm a software engineer. Welcome to my channel. ஸோ எந்த லாங்குவேஜ் வந்து நமக்கான ஒரு பெஸ்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஒரு லாங்குவேஜ் இன்னொரு லாங்குவேஜ் கூட கம்பேர் பண்ணணும். அது சில கம்பேரிசன்லாம் நம்ம பண்ணும்போது இந்த லாங்குவேஜ் நம்மளுக்கு பெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு மேஜர் ஆஃப் த ரீசன் வந்துட்டு ஒரு ஜாப் எடுக்கணும் அப்படிங்கிறதா தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜாப் ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஸோ ஜாப்க்கான லாங்குவேஜ் கம்பேரிசனில் பார்த்தீங்கன்னா 4 விஷயத்தை நம்ம மேஜராக வந்துட்டு கன்சிடர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த லாங்குவேஜில் எவ்வளோ சேலரி வந்து வந்துட்டு இருக்காங்க கரண்ட் மார்க்கெட்டில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் செகண்ட் வந்துட்டு பாப்புலாரிட்டி, அந்த லாங்குவேஜ் வந்து எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் பாப்புலராக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் தேர்ட் வந்துட்டு மார்க்கெட்டில் பர் மந்த்துக்கு பர் இயருக்கு எவ்வளோ ஓப்பனிங்ஸ் வந்து அந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஃபைனலாக லேர்னிங் டிஃபிகல்ட்டி. இப்போ நீங்கள் வந்து புதுசாக ஒரு லாங்குவேஜை கற்றுக்க போகிறீங்க அப்படிங்கும்போது எடுத்தோடனே கஷ்டமான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பாதிலே வந்து டிமோட்டிவேட் ஆகி அதை குவிட் பண்ணிட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து ஒரு ஈஸியான லாங்குவேஜில் இருந்தால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் இந்த லாங்குவேஜஸில் லேர்னிங் டிஃபிகல்ட்டி எந்த அளவுக்கு இருக்குது, எந்த ஒரு ரேங்க்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ 2021 ரிப்போர்ட் வந்து ரீசெண்டாக பப்ளிஷ் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டாப் 10 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அவங்க பண்ண கம்பேரிசனில் ஒரு டாப் 10 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த 10 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் நான் 6 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் இப்போ நான் கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த கம்பேரிசன்லேருந்து எங்கே இந்த டேட்டாலாம் எடுக்கலாம், எப்படி நம்ம கம்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல், அதுக்கடுத்து வந்து கிளாஸ் டோர், இந்த 2 வெப்சைட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த சேலரி கம்பேரிசன் ஈஸியாக பண்ண முடியும். கோலாங், பைத்தான், ரஸ்ட், டைப்ஸ்கிரிப்ட், PHP, JavaScript. ஸோ கரண்ட் மார்க்கெட்டில் கோலாங் கொடுத்துருக்க பேக்கேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8 lakh per annum. அண்ட் தென் டைப்ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் 6 lakh to 8 lakh per annum வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் ரஸ்ட்டுக்கு 7 lakh per annum கொடுத்துட்ருக்காங்க. ஜாவாஸ்கிரிப்ட்டுக்கு 6 lakh to 7 lakh per annum வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் பைத்தானுக்கு பார்த்தீங்கன்னா 5 lakh to 6 lakh per annum வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் அதிகமாக கொடுக்குற ஒரு லாங்குவேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோலாங். அண்ட் கோலாங்கை பொறுத்த வரைக்கும் பேக்கேஜ் அதிகமாக கொடுத்தாலும் இதுக்கான ஓப்பனிங்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற நம்ம நெக்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஓப்பனிங்ஸ் பார்க்கறதுக்கு எந்த வெப்சைட் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நௌக்கரி, அப்புறம் வந்துட்டு லிங்க்டின், இது ரெண்டுலேயும் வந்து எவ்வளோ ஜாப்ஸ் வந்து பர் மந்த்து கொடுத்துட்ருக்காங்க, பர் இயருக்கு எவ்வளோ ஜாப்ஸ் கொடுத்துட்ருக்காங்க, எவ்வளோ ஜாப்ஸ் ஓப்பனிங்காக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோன்னா கரண்ட்லி இந்த லாங்குவேஜஸ்க்கு எவ்வளோ ஓப்பனிங் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த லாங்குவேஜ்க்கான கம்பேரிசனை பார்ப்போம். நெக்ஸ்ட் டாபிக் போகிறதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் டு யூ ஃபார் ஸ்பான்சரிங் திஸ் வீடியோ. ஸோ ரீலெவலுங்கிறது வந்து ஒரு டெஸ்ட் டோர்னமெண்ட் பிளாட்ஃபார்ம். ஆக்சுவலாக இவங்க வந்து ஜாப் பேஸ் பண்ண டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. இவங்ககிட்ட என்னென்ன டெஸ்ட் நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், பேக் அண்ட் டெவலப்மெண்ட், அப்புறம் வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், டேட்டா அனலிஸ்ட், அண்ட் இப்போ நியூவாக ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற டெஸ்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து கீழே இருக்க லிங்க்ல இருக்குது, செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் டெஸ்ட்டுக்கு 50 lakh per annum வரைக்கும் ஜாப் வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டெஸ்ட்டில் நீங்கள் 700+ மேலே ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாப் 10 கம்பெனிஸ்லேருந்து டேரெக்டாக ஜாப் இன்டர்வியூஸ் வரும். ஸோ இதில் பேக்கேஜஸ் பார்த்தீங்கன்னா நான் டெக் ரோலுக்கு வந்து 4 lakhலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் டெக் ரோலுக்கு பார்த்தீங்கன்னா 6 lakhலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 15 lakhs வரையும் அவங்க பேக்கேஜஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்களோட டெஸ்ட் பேஜ்லேயே வந்து நீங்கள் மாக் டெஸ்ட், சாம்பிள் பேப்பர்ஸ் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பல்க் பிளேஸ்மெண்ட் ரெக்யர்மெண்ட்டும் போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக டெஸ்ட் அட்டன் பண்ணல அப்படின்னா அட்டன் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் ரீலெவல் முன்னாடி டெஸ்ட் அட்டன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 30 days அப்புறம் திருப்பி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. உங்களுக்கு ஏஜ் 18 இருந்துச்சுன்னா போதும், நீங்கள் இந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணலாம். அண்ட் இந்த ரீலெவலில் டெஸ்ட் எழுதி ஜாப் எடுத்த நிறைய பேருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் ரீலெவல் அச்சீவர்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்விட்டர் பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும் அந்த ட்விட்டர் பேஜ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரீலெவலில் நீங்கள் வந்து டெஸ்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான், எந்த ஒரு சார்ஜஸ்மே கிடையாது. அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் ஓப்பனிங்ஸ் எல்லாமே ஃப்ரெஷர்ஸ்க்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் தான் பார்க்க போகிறோம். எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு வந்து ஓப்பனிங்ஸ் நான் இதில் வந்து ஆட் பண்ணல, ஒன்லி ஃப்ரெஷர்ஸ் மட்டும் தான் நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ரஸ்ட் டெவலப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நௌக்கரியில் 3.6K ஓப்பனிங்ஸ் இருக்குது. லிங்க்டின்ல பார்த்தீங்கன்னா 5K ஓப்பனிங்ஸ் பர் மந்த்துக்கு வந்து வந்துட்டு இருக்கு. கோலாங் பார்த்தீங்கன்னா நௌக்கரியில் 3.7K ஓப்பனிங்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. அண்ட் தென் வந்து லிங்க்டின்ல 5K+ மேலே ஓப்பனிங்ஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் பைத்தான் டெவலப்பர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா
நாவ்குரியில் 4K ஜாப்ஸ் ஓப்பனிங்ஸ் இருக்குது. அண்ட் லிங்க்டின்ல வந்து 7K ஜாப்ஸ் ஓப்பனிங்ஸ் வந்திருக்கு. அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஓவராலாக 7K ப்ளஸ்க்கு மேலே ஓப்பனிங்ஸ் வந்திருக்கு. டைப் ஸ்கிரிப்ட் டெவலப்பர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நாவ்குரியில் 3.7K ஓப்பனிங்ஸ் இருக்குது. அண்ட் லிங்க்டின்ல 8K ஓப்பனிங்ஸ் வந்திருக்கு. அண்ட் ஜாவா டெவலப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நாவ்குரியில் 4K ஓப்பனிங்ஸ் இருக்குது. அண்ட் லிங்க்டின்ல 8K ஓப்பனிங்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ஓப்பனிங் கேல்குலேஷனை பார்த்தீங்கன்னா ஜாவாவுக்கு தான் அதிகமான ஓப்பனிங்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரெஷருக்கு வருது. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே நிறைய கம்பெனிஸ் வந்து ஆல்ரெடி ஜாவாவை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக வர லாங்குவேஜஸ்க்கு அவங்க இன்னும் மைக்ரேட் ஆக ஆரம்பிக்கல. அதனால் வந்து இந்தியாவில் இன்னும் ஜாவாக்கு ஓப்பனிங்ஸ் அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது. ஸோ ஓப்பனிங்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஜாவா எடுத்தோன்னே படிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அது எந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான லாங்குவேஜ் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த லாங்குவேஜஸ் தான் எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம 6 to 1 அப்படிங்கிற ரேங்க்ல பார்க்கலாம். அண்ட் எனக்கு வந்து 6 லாங்குவேஜஸ்மே தெரியுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த 6 லாங்குவேஜ்மே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் வந்து பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் ஜாவா. ஸோ இந்த 3 லாங்குவேஜ் தான் எனக்கு தெரியும். மீதி இருக்கிற லாங்குவேஜ் வந்துட்டு அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுற சில பேர் வந்து ஃபோரம் பேஜஸ் அண்ட் அதர் ஆர்டிகல்ஸ்ல அவங்க கொடுத்த ரிவ்யூ வச்சு தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த 6th லாங்குவேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ஏன் ரொம்ப கஷ்டமான லாங்குவேஜ்னா ரஸ்ட் வந்து ஒரு நியூ லாங்குவேஜ். இதுக்கான டுட்டோரியல்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை தான் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் ரஸ்ட் லேர்ன் பண்ண போறீங்க அப்படின்னா எடுத்தோடனே லேர்ன் பண்ணுறது அந்தளவுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிளான வேவாக இருக்காது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 5th லாங்குவேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாவா. ஸோ ஜாவா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் எடுத்தோடனே ஜாவா படிச்சிங்க அப்படின்னா அந்த லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கும் போது டிமோட்டிவேட் ஆகிறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா எடுத்தோடனே ஜாவா படிக்கிறது அந்தளவுக்கு ஒரு ஈஸியான விஷயமா இருக்காது. ஸோ ஜாவா வந்து 5th பிளேஸில் நான் வச்சுருக்கேன். அண்ட் 4th வந்து பார்த்தீங்கன்னா கோலாங். அண்ட் 3rd வந்துட்டு பைத்தான். இந்த கோலாங், பைத்தான் இது ரெண்டுமே வந்துட்டு ஓரளவுக்கு சிமிலரான ஒரு லேர்னிங் கெப்பாசிட்டி தான், அதாவது லேர்னிங் டிஃபிகல்ட்டி தான். ஸோ இது நீங்கள் பைத்தானும் படிக்கலாம், கோலாங்கும் படிக்கலாம். இப்போ கோலாங் வந்து நியூ டெக்னாலஜி, நியூவாக வந்து அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த கோலாங் வந்துட்டு பைத்தானோட ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது சில ஆர்டிகல்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து பைத்தான் தெரியும் அப்படிங்கிறதுனால எனக்கு பைத்தான் கற்றுக்கிறதுங்கிறது ரொம்பவே ஈஸியான விஷயமா இருந்துச்சு. அதனால் வந்து நான் 3rd ரேங்க்கும் கோலாங்க் வந்துட்டு 4th ரேங்க்கும் கொடுத்துக்கிறேன். நம்பர் 2 வந்துட்டு டைப் ஸ்கிரிப்ட். அண்ட் நம்பர் 1 வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட். ஜாவா ஸ்கிரிப்ட்டும் வந்து நீங்கள் எடுத்தோடனே படிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ். ஸோ உங்களுக்கு HTML CSS தெரியும் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கிறது ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ் தான். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு மற்ற எல்லா லாங்குவேஜஸையும் விட நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். நீங்கள் ஒரு இனிஷியலாக லாங்குவேஜ் கற்றுக்க போகிறீங்க, உங்களுக்கு வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் வந்துட்டு இந்த லாங்குவேஜஸ் தான் தெரிஞ்சுக்கணும், எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட்லேருந்து ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கடுத்து இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் இப்போ ஒரு 2nd இயர் படிக்கிறீங்க, 3rd இயர் படிக்கிறீங்க, ஒரு லாங்குவேஜ் வந்து லேர்ன் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட்லேருந்து தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் டைப் ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாவாக்கு அடுத்து அதிகமான ஓப்பனிங்ஸ் வந்து வந்திருந்தது டைப் ஸ்கிரிப்ட் தான், நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே. ஸோ உங்களுக்கு ஜாவா கற்றுக்க முடியல அப்படின்னா இப்போ இருக்க ஓப்பனிங்ஸை நீங்கள் திருப்பி ரிசர்ச் பண்ணி பாருங்கள். அது டைப் ஸ்கிரிப்ட்டுங்கிறது அதிகமாக இருந்துச்சு, உங்களுக்கு வந்து டைப் ஸ்கிரிப்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைப் ஸ்கிரிப்ட் கண்டிப்பாக படிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கம்பேர் பண்ணுற இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்புலாரிட்டி. இந்த பாப்புலாரிட்டிக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த லாங்குவேஜ் பாப்புலராக இருந்துச்சுன்னா அதுக்கான டுட்டோரியல்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அண்ட் தென் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது பக் வந்துச்சு, உங்களாடி இந்த அவுட்புட்டை கொண்டுட்டு வர முடியல அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு பக்குக்கான ரெசல்யூஷன் வந்து ஆல்ரெடி யாரோ ஃபிக்ஸ் பண்ணி அவங்க சில அப்டேட்ஸ் கொடுத்துருப்பாங்க ஆர்டிகல்ஸ் அண்ட் ஃபோரம்ஸில். அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக அதை ரிசால்வ் பண்ண முடியும். ஸோ அதுமாதிரி பாப்புலாரிட்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா லேர்ன் பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் பாப்புலாரிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஒரு லாங்குவேஜுக்கு அதிகமாக ஓப்பனிங்ஸுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த 2 காரணத்துக்காக நம்ம பாப்புலாரிட்டி அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இங்கே கன்சிடர் பண்ணணும். இல்லை பாப்புலாரிட்டி லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டப்புடைய அஃபிஷியல் பேஜில் வந்து அவங்க ஒரு லிஸ்ட்டை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது கிட்டப்பில் எந்த அளவுக்கு ஒரு லாங்குவேஜை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு ஸ்டோர் பண்ணிட்டு இருக்காங்க ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேல்குலேட் பண்ணி ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ரிசல்ட்டோடைய ரேங்க் படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதிகமாக எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் வந்துட்டு பைத்தன், 2nd வந்துட்டு ஜாவா, 3rd வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட், அண்ட் தென் டைப் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா 10th இருக்குது அண்ட் கோ வந்து 13th இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாலே எந்தெந்த லாங்குவேஜ் வந்து எந்தெந்த ரேங்க்கில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ இந்தமாதிரி நிறைய கம்பேரிசன் பண்ணும்போது தான் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ்க்கு அதிகமாக டிமாண்ட் இருக்குது, எந்த ஒரு ஜாப் ரோலுக்கு அதிகமாக டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிற நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒரு பெஸ்ட்டான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு வரும்போது அது எல்லாருக்குமே வந்து காமனாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் பிளேஸ்மெண்ட்டுக்கு ட்ரெயின் ஆகிட்டு இருக்க ஒரு பர்சன் எந்த லாங்குவேஜ் கற்றுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அவங்க எந்த லாங்குவேஜ் பாப்புலராக இருக்குது அப்படிங்கிறத கற்றுக்கிறத விட ஒரு பேசிக்லேருந்து எந்த ஒரு லாங்குவேஜ் நம்ம கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ பேசிக்லேருந்து கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம சி ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை வந்து ஜாவா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சி லாங்குவேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் ப்ரோக்ராமிங்கோட நிறைய பேசிக்ஸ்ங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இனிஷியல் லெவலில் நீங்கள் ஒரு பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூவில் வந்து ஆஃப் கேம்பஸ் இன்டர்வியூ வந்துட்டு ட்ரெயின் ஆகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு சி லாங்குவேஜ் தான் பெஸ்ட்டு. ஸோ இந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து எந்தெந்த லாங்குவேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், எந்தெந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தெளிவாக நான் இன்னொரு வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் கீழே தரேன், வேணா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதேமாரியே நான் வந்து பிளேஸ்மெண்ட்காக ப்ரிப்பேர் ஆகல, நான் வந்து ஆல்ரெடி ஒரு 3 years 4 years வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணேன், இல்லை என்கிட்ட ஜாபே இல்லை, நான் வந்து எந்த மாதிரி லாங்குவேஜ் சூஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நான் இதில் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு கம்பேரிசன் பண்ணி
உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வந்து அதிகமாக டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் நீங்கள் கற்றுக்கிற லாங்குவேஜ் வந்துட்டு நீங்கள் பில்ட் பண்ண போகிற ஒரு விஷயத்துக்கு இந்த லாங்குவேஜ் வந்து யூஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த லாங்குவேஜ் வந்து நீங்கள் கற்றுக்க ஆரம்பிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டுங்கிற ஒரு லாங்குவேஜ் இருக்குது. இந்த ஷிஃப்ட்டை வச்சுட்டு நீங்கள் iOSக்கான ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தான் நீங்கள் மேக் பண்ண முடியும். ஆண்ட்ராய்டுக்கு எதுவுமே நீங்கள் பண்ண முடியாது. ஸோ உங்களுடைய மோட்டிவ் வந்து iOS பேஸ் பண்ண ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஷிஃப்ட் படிக்கலாம். இதனால தான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு லாங்குவேஜ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி லாங்குவேஜ் சூட் ஆகும் அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த சூட் ஆகக்கூடிய லாங்குவேஜஸில் எந்த லாங்குவேஜ்க்கு அதிகமாக டிமாண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஜாப் கிடைக்கும். இதே சேம் திங் தான் ஃப்ரீலான்சிங் ஜாப் போனாலுமே. ஸோ ஃப்ரீலான்ஸ் வெப்சைட்டில் போயிட்டு எந்த ஒரு லாங்குவேஜுக்கு அதிகமான ஜாப்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு மார்க்கெட்டில் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நீங்கள் பைத்தான் சர்ச் பண்ணிங்கன்னா பைத்தான் பேஸ் பண்ணி எவ்வளோ ஜாப்ஸ் வந்து ஓப்பனிங் வந்துட்டு இருக்கு பர் மந்த்துக்கு பர் வீக் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுங்கள். அதேமாதிரி அதர் லாங்குவேஜஸில் எவ்வளோ வருது, அந்த லாங்குவேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எத்தனை ஃப்ரீலான்சர்ஸ் அந்த வெப்சைட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். எந்த இடத்துல டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய ட்ரைனிங் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட்டும் கிடைக்கும். உங்களுக்கு ஜாப் கிடைக்கணும் அப்படின்னாலும் இந்த கம்பேரிசன் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்தமாதிரி உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம் abin official 2020. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you next video. Bye.